இன்னைக்கு நம்ம சேலம்ல நம்ம பண்ற ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட்டிங் ஒர்க் எப்படி ப்ரொஃபஷனலா எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னு ட்ரோன் வியூல ஃபுல் ப்ராசஸையும் பார்க்கலாம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ல இருந்து பூம் பம்ப் கான்கிரீட்டிங், வைப்ரேட்டர் யூசேஜ், லெவலிங், திக்னஸ் செக், கியூப் டெஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் எக்ஸிகியூஷனை உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக மேனுவல் பேட்சிங்க சைட்ல பண்றதை விட ஆர்எம்சி தான் குவாலிட்டியா இருக்கும், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கான்கிரீட் செய்வாங்கங்கிற அடிப்படையில நம்ம ஆர்எம்சி தான் அட்வைஸ் பண்றோம். அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஆர்எம்சி தான் கான்கிரீட் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்வலா நம்ம கான்கிரீட்டை கீழ இருந்து பைப் லைன் வழியா பம்ப் பண்ணி கான்கிரீட்டிங் செய்வோம். பட் இந்த சைட்ல நல்ல ரோடு வசதிகள்லாம் நல்லா இருக்கு. பூம் பம்ப் கொண்டு வந்து ஒரு 4 ஹார்ஸ் ஒரு இடத்துல நிறுத்தினாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி ஒரு சைட்ன்றதால இங்க நம்ம பூம் பம்ப்ல ஏரியல் டிஸ்ட்ரிபியூஷன் செய்துட்டு இருக்கிறோம். இதனால இன்னுமே ஃபாஸ்டரான எக்ஸிகியூஷன் நடக்கும். லெஸ் லேபர் டிபெண்டன்சி தான் இருக்கும். இந்த மெத்தட் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல தான் யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க. பட் ரெசிடென்ஷியல்லையும் குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த கான்கிரீட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக் எல்லாம் செய்யணும். நான் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடியே இந்த சைட்டை விசிட் பண்ணிருக்கேன். அப்போ பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்லாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்காக இருந்துச்சு. அப்பவே நம்ம வந்துட்டு ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் தான் பீம் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களா, பார்பெண்டிங் ஒர்க்ஸ் ஃபார் பீம் வந்து சரியா தான் செய்திருக்காங்களா, எந்தெந்த பீமுக்கு நம்ம எது மாதிரி டிராயிங் இருந்துச்சு அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களா, ஃபார்ம் ஒர்க் எல்லாம் எது மாதிரி செய்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிருந்தோம். அதே மாதிரி ஸ்லாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி செய்யணுங்கிறத பத்தியும் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ அதெல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்லாப் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி கான்கிரீட்டிங்குள்ள செய்யணும். இப்போ இந்த போட்டோலயே பார்க்கலாம் அதோட பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்பெசிபிகேஷன் 1, 2, 2A, 3ன்னு சொல்லி எல்லா ஸ்பெசிபிகேஷனுக்குமே நம்ம போர்ட்டிகோ அண்ட் ஹாலுக்கு ஸ்பாட் லைட் ப்ரொவிஷன், அதாவது கன்சீல் லைட் ப்ரொவிஷன் நம்ம செய்யறோம். அதே ஸ்பெசிபிகேஷன் 2A and 3க்கு நம்ம எல்லா ரூம்ஸ்லயுமே இந்த கன்சீல் லைட்ஸ் ப்ரொவிஷன் செய்யறோம். இதனால ஒருவேளை நீங்க ஃபால் சீலிங்கே செய்யாட்டியும் இந்த சீலிங் லைட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வால் லைட்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ சீலிங்லயே நம்ம எல்லா லைட்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் நல்ல ஒரு விஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ நம்ம ஃபேன் பாக்ஸ் எங்க வருது, ஸ்பாட்லைட் பாக்ஸ் எங்க வருது, நம்ம தொட்டில் ஹூக் எங்க போடுவோம், ஊஞ்சல் ஹூக், கிராடில் ஹூக்ஸ் எல்லாம் எங்க பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாம் டிராயிங்லயே தனியா பிளாட் பண்ணி, அந்த பிளாட் பண்ண இடம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கீழே பண்ணிருக்கிற லாஃப்ட் ஏரியாக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறது எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம டிராயிங் அப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரு கிளைண்டோட முக்கியமான விஷயமா இருக்கும். ஒருவேளை உங்க பில்டர் வந்து டிராயிங்கா கொடுக்காம நேர்ல வச்சுக்கலாம்னு சொன்னாலும் ஒரு பேசிக்கான நீங்க ஒரு ஹேண்ட் ஸ்கெட்ச்லயாவது அந்த டிராயிங்கை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒர்க் வந்து எஃபிஷியன்ட்டா அங்க நடக்கும். எந்த ஃபேன் பாக்ஸும் தப்பான ஒரு லொகேஷன்ல போய் மாட்டிக்காது. கான்கிரீட்டிங் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் அண்ட் இந்த சென்ட்ரிங் ஷீட்டை நம்ம மேட் போட்டிருந்தாலும் இதை வந்து நம்ம வெட் பண்ணணும், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். பார்பெண்டிங் ஒர்க் நடக்கும்போது நம்ம இந்த ஸ்டீல் மேலேயே தான் நடந்துட்டு இருந்திருப்போம். ஸோ நம்மளோட ஸ்லிப்பர்ஸ், ஃபுட்வேர்ஸ்ல இருக்கிற கிரீஸ், டர்ட் அதெல்லாமே ஸ்டீல் இருக்கலாம். ஸோ அது வந்து கிளீன் பண்றதுங்கிறது ஒரு பர்பஸ். அதுக்கு அடுத்ததா நம்ம ஒரு ஹாட் வெதர்ல இந்த கான்கிரீட்டிங் ஒர்க் செய்யறோம். அப்போ ஆல்ரெடி ராடு வந்து சன்லைட்டால ஹீட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஒரு வாட்டரை ஸ்ப்ரே பண்றதால அதோட டெம்பரேச்சரை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ கான்கிரீட்டிங் பண்ணும்போது அது நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா ராடு வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அது கான்கிரீட்டோட வாட்டரை சக் பண்ணிடும். ஸோ பாண்டிங் சரியா நடக்காது. தென் மூணாவதா நம்ம கான்கிரீட்டுக்கு கிராஸ் மேட் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்ம பிளாஸ்டரிங் செய்யும் போது அது நல்ல ரஃப் சர்ஃபேஸை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கான்கிரீட்டுக்கு கிராஸ் மேட், கோரை கிராஸ் மேட் யூஸ் பண்ணி கான்கிரீட்டிங் பண்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டே வாட்டரால நம்ம வந்து அதை நினைச்சிட்டோம் அப்படின்னா கான்கிரீட் இருக்கிற வாட்டரை அதை அப்சர்வ் பண்ணாது. தென் இந்த வாட்டரை கீழ இருந்து கியூரிங் பண்ணிட்டு இருக்கும். நீங்க டீஷட்டரிங் பண்றது வரைக்கும் இந்த கோரை கிராஸ் மேட் கீழே வாட்டரை தக்க வச்சுட்டு அதை கீழே இருந்து ஈரப்பதத்தை கொடுத்துட்டே இருக்கும். இது நீங்க நார்மல் சென்டரிங் செய்யும் போதோ இல்ல ஒரு ஃபோம் ஷீட்டாலேயோ டார்ப்ளின் ஷீட்டாலேயோ செய்யும் போது நீங்க மேல இருந்து மட்டும் தான் கான்கிரீட் கியூர் பண்ணுவீங்க. அதே இந்த கோரை கிராஸ் மேட்ல செய்யும் போது இது ஒரு ஹிடன் பெனிஃபிட்டா கீழ இருந்துமே கியூரிங் நடந்துட்டே இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வாட்டர் விட்டு டர்ட் கிளீன் பண்ணுங்க, டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுங்க, கோரை கிராஸ் மேட்டை வெட் பண்ணிருங்க. இந்த கான்கிரீட்டிங் ஒர்க்ல ப்ரீ கான்கிரீட்டிங் ஒர்க், கான்கிரீட்டிங் ஒர்க் அண்ட் போஸ்ட் கான்கிரீட்டிங் ஒர்க்னு சொல்லி 3 ஃபேஸா இருக்கு. கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். யூசுவலா நம்ம ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அவ்வளவா ப்ரிஃபர் பண்ணிருக்க மாட்டோம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பில்டிங்ல கம்பி கான்கிரீட்னு வர்றதே வந்து இந்த ரூஃப் ஸ்லாப்லயா தான் இருக்கும். அதனால அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இது மாதிரி பூஜை எல்லாம் போடுவோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டே
பிட் எக்ஸ்கவேட் பண்ணதுல இருந்தே ஃபூட்டிங்க்கு நம்ம கான்கிரீட் தான் செய்யறதால இப்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. பட் எல்லா ஒர்க்குமே இம்பார்ட்டன்டான ஒர்க் தான். பட் ஸ்டில் இந்த சைட்ல கிளைண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பூஜை பண்ணணும்னு சொல்லி பெரிய மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து கான்கிரீட்டுக்கு முன்னாடி ஒரு பூஜையோட இந்த கான்கிரீட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றோம். பூம் பம்ப்ன்றதாலையும் ஏரியல் டிஸ்ட்ரிபியூஷன்றதாலையும் நம்ம எங்க வேணாலும் ஃபர்ஸ்ட் கான்கிரீட்டிங் செய்யலாம். அதனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு கார்னர்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சன்கன் ஸ்லாபுக்கு கான்கிரீட் பண்றோம். சன்கன் ஸ்லாப் வந்து மெயின் ஸ்லாபை விட கீழே இறங்கி இருக்கும். ஏன் இந்த சன்கன் ஸ்லாப் பண்றோம் அப்படின்னா மேல டாய்லெட் வரப்போகுது. சோ டாய்லெட் மேல வர்றதால நீங்க பெட்ரூம்ல இருந்து பைப் லைன்ஸ் எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் ஏறி போகாத மாதிரி இது வந்து எகைன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்லாப்ல இருந்து இறங்கி போற மாதிரி இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கும். அதுக்காக தான் இந்த சன்கன் ஸ்லாப் பண்றோம். சன்கன் ஸ்லாப் சுத்தியும் இது மாதிரி பீம் ப்ரொவிஷன் கொடுக்கிறது ரொம்ப அவசியம். வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் ட்ரைனேஜ் கண்ட்ரோலுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும். எந்த கான்கிரீட் செய்தாலும் வைப்ரேட்டர் மஸ்ட். இது வந்து நீங்க ஃபூட்டிங்ல இருந்து காலம்ல இருந்து எந்த சின்ன கான்கிரீட் செய்தாலும் வைப்ரேட்டர் போடுறத விட்டுறக்கூடாது. இந்த வைப்ரேட்டர் போடுறதால தான் ஏர் வாய்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும், ப்ராப்பரா காம்பாக்ஷன் நடக்கும், ஹனிகோம்ஸ் அவாய்ட் பண்ண முடியும், ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்துல ஓவரா யூஸ் பண்ணிடவும் கூடாது. ஓவரா யூஸ் பண்ணா செக்ரிகேஷன், ப்ளீடிங், சிமெண்ட் ஸ்லரி செப்பரேஷன் சொல்லி நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வரும். அதனால ப்ராப்பரா இதை ஹேண்டில் பண்ணணும். வைப்ரேட்டர் யூஸ் பண்றதுல கரெக்ட் டெப்த், கரெக்ட் டைம் தான் முக்கியம். வைப்ரேட்டர் பீம்க்கு மட்டும் போட்டாலும் பத்தாது, நம்ம ஸ்லாபுக்கும் போடுற மாதிரி இருக்கணும். ஸ்லாப்ல நம்ம வைப்ரேட்டர் நீடுல பிளாட்டா, அதாவது ஹரிசான்டலா படுக்க போட்டு இழுக்க கூடாது. நம்ம வந்து நீடுல டிப் பண்ணி குயிக்கா நம்ம மேல எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ ஒரு ஒர்க்கை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி ஹேண்டில் பண்ணா அது சரியா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம கவனிச்சுதான் இந்த வேலையை செய்யணும். நம்ம பம்ப் அல்லது பூம் வழியா நம்ம ஒரு இடத்துல கான்கிரீட்டை நம்ம வந்து டம்ப் பண்ணாலும் அதை ஒரு லேபர் வச்சு நம்ம அதை மூவ் பண்ணணும், இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஜ் திக்னஸ், அதாவது திக்னஸ் ஆஃப் கான்கிரீட்டை ஃபர்ஸ்டே நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். மேபி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ல இருக்கலாம், இல்ல அக்ரிமெண்ட் ஸ்பெசிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த திக்னஸ்க்கு ஒரு கேஜ் ராட், இப்போ இங்க ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கேஜ் ராடை வச்சு செக் பண்றாரு. இது மாதிரி ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அந்த திக்னஸ்க்கு குறைவா போயிட்டாலும் ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் நடக்கும். அந்த திக்னஸ்க்கு அதிகமா நம்ம வந்து கான்கிரீட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது. சோ அப்புறம் லோடும் ஜாஸ்தி ஆயிரும். நம்ம எல்லாமே கரெக்டான அளவுல தான் இதை செய்யணும். அதனால அந்த கேஜ் ராடை யூஸ் பண்ணி எவ்வளவு திக்னஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அது எக்ஸஸா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எக்ஸஸா இருக்கிற கான்கிரீட்டை நகர்த்தணும். குறைவா இருக்குன்னு சொன்னா நியூவா போட்டிருக்கிற கான்கிரீட்டை இங்க கொண்டு வந்து மேல சேர்த்தி அதை ஈவன் பண்ணணும். நம்ம லெவல் செய்ததுக்கு அப்புறம் வைப்ரேட்டரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இது மாதிரி எல்லாம் நம்ம கான்கிரீட் ஒரே திக்னஸ் தான் அப்படின்னு ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டாப்பை ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணணும். அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா அதுலயுமே லெவல் டிஃபரன்ஸ் இருக்கும். சில டைம் 1 இன்ச் வரைக்குமே ஒரு அண்டுலேஷன்ஸ் இருக்கும். அப்ப அதை ஃபைனரா கொண்டு வர்றதுக்காக நம்ம லெவலிங் டூல், அதாவது இந்த மட்டக்கோல் மாதிரி வச்சு நம்ம டோட்டலா ஒரே லெவலுக்காக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கணும். சோ இது மாதிரி செய்யறதால எந்த இடத்துலயும் ஜல்லி தனியா மேல வந்திருக்காது. இந்த ஒர்க் நம்ம செய்யும் போதே சுத்தி இருக்கிற சேம் லெவலுக்கு, அதாவது ஒரே ஹைட் ஒரே திக்னஸ்க்கும் நம்மளால கான்கிரீட்டை கொண்டு வர முடியும். இதுக்கப்புறம் நமக்கு கான்கிரீட் வந்து ஃபுல்லா ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம அடுத்ததா ஒரு ப்ரூமிங்னு சொல்லி ஒரு ஒர்க்கை பண்ணணும். இது பண்ணாதாலதான் நம்ம கான்கிரீட்டோட சர்ஃபேஸ்ல நெக்ஸ்ட் டே கிராக்ஸ் ஃபார்ம் ஆகுது. சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்மளே டாப் சர்ஃபேஸை ரஃப் சர்ஃபேஸ் பண்ணணும். அதாவது கிராக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இதனால டாப்ல நடக்கிற ஷ்ரிங்கேஜ்னால வர கிராக்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது லைட்டா ஹார்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம செய்யறது பெட்டரு. ரொம்ப தண்ணியா இருக்கும் போது செய்தாலும் அது சரியா இருக்காது. ஒருவேளை நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா ப்ரூம் ஸ்டிக்ல அந்த ஸ்கிராச்சஸ் ஏற்படுத்த முடியலன்னா இது மாதிரி நம்ம பைண்டிங் வயர்ஸை கட் பண்ணி ஏதோ ஒரு வகையில நம்ம ஸ்கிராச்சஸ் ஏற்படுத்திடணும். இப்போ இங்க பாருங்க, கரெக்டா இந்த பீம்ல மட்டும் கான்கிரீட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. கூடயே வைப்ரேட்டர் ஹெவியா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பீமையும் ஃபுல்லா ஃபில் பண்ணாம போயிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த பீமோட டெப்த் வந்து ஜாஸ்தியா இருக்கு. 1.5 அடி, 1.25 அடி, 2 அடிங்கிற அளவுக்கு இந்த பீமோட டெப்த் இருக்கு. ஸோ அதனால நீங்க பீமையும் ஸ்லாபையும் சைமல்டேனியஸா போட்டீங்கன்னா ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கும்போது நமக்கு சென்டரிங்கே இது வந்து டேஞ்சரா அமையலாம். அதனால உங்களுக்கு ஒரு டெப்த் பீம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பீமை ஹாஃப் அல்லது 3/4 பார்ட்டுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது ஸ்லாபை கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த பீம் ஃபில்டான பீம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸ், half an hour ஆயிரும் இந்த இடத்துல நீங்க ஸ்லாப் கான்கிரீட் செய்யும் போது. ஸோ அப்ப இஷ்யூஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆர்எம்சி கான்கிரீட் செய்யும் போது டைமிங் வந்து கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கான்கிரீட் செய்துட்டு நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும், ட்ரக் இன்னொரு லொகேஷனுக்கு போயிருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வர மாதிரி பிளான் இருக்கலாம். அதுவும் முக்கியமா சிட்டிக்குள்ள பண்ணும்போது ஒரு சைட்ல டிலே ஆயிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் நம்மளுக்கு இருக்கு, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குன்னா
நம்ம சைட்டும் சேர்ந்து டிலே ஆகும். ஸோ அதனால இதுல வந்து டைம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம டே டைம்ல பிளான் பண்றோம்னா ஒருவேளை நைட் டைம் கூட இந்த கான்கிரீட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறது மஸ்ட். ரூரல் ஏரியாஸ்ல செய்யும்போது இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டா கான்கிரீட்டை செய்து கொடுத்துருவாங்க. ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பர்சனல் டிப், கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம ஒருவேளை உங்க வீட்டோட ரூஃப் கான்கிரீட்டிங் ஒர்க் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களோட கார் அல்லது பைக்கை கான்கிரீட்டிங் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல நிறுத்திடாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த கான்கிரீட் வந்து தெரிச்சு உங்களோட கார்லயோ இல்ல பைக்லயோ விழுந்தா கூட அதை உடனே கிளீன் பண்ணும். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஸ்டிக் ஆயிரும். அப்புறம் பெயிண்டை ஸ்கிராச் பண்ற அளவுக்கு இருக்கும். பர்டிகுலரா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க கவனிக்காம காரை வந்து அட்ஜஸ்டா நிறுத்தி இருக்கிறோம். இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கிரீன் ஷேட் நெட் எல்லாம் இருந்தாலுமே சில துளிகள் வந்து கார்ல விழுந்தது இன்னைக்கு வரைக்கும் கிளீன் பண்ண முடியல. கிளீன் பண்ணாலும் ஸ்கிராச்சஸ் ஆகிற அளவுக்கு இருக்கு. இப்போ கம்மிங் டு ஸ்டேர் கேஸ். யூஸ்வலா ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம அந்த வேஸ்ட் ஸ்லாப், அதாவது இந்த டேப்பர்ட் ஸ்லாப் மட்டும் நம்ம செஞ்சுட்டு அடுத்து பிரிக் ஒர்க் பண்ணுவோம். பட் அப்படி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிரிக் ஒர்க் பண்ணீங்கன்னா அது ஒரு டெட் லோட் ஆகுது, அது ஒரு காரணம். அப்படி இல்லைனாலுமே நம்ம சைமல்டேனியஸா கான்கிரீட் செய்யாம நம்ம வேஸ்ட் ஸ்லாப் மட்டும் செய்யறதுக்காக அந்த ஸ்லோப்ல கான்கிரீட் நிக்காதுன்னு சொல்லி நம்ம ரூஃப் ஸ்லாபுக்கு பண்ற சேம் கன்சிஸ்டன்சியில் அந்த கான்கிரீட் நம்ம செய்யறது இல்ல. அப்படி இல்லாம ரொம்ப ட்ரை கான்கிரீட்டா போடுவோம். அது வந்துட்டு காம்பாக்டும் பண்றது இல்ல, பக் ஹோல்ஸும் அதுல இருந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அட்டைனே பண்றது இல்ல. நீங்க ஒரு M20 கிரேட் கான்கிரீட் அதுல வந்து நம்ம ட்ரையா போடும்போது வெறும் டேப்பர்ட் ஸ்லாப்ல நம்ம M7.5 கிரேட் கூட அச்சீவ் பண்றது இல்ல. அதனாலதான் நீங்க நல்ல ஒரு மோசமாய் டெட்டரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பில்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து ஸ்டேர் கேஸ்ல தான் வீக் ஆகும், ஸ்டேர் கேஸ் தான் ஸ்பேலிங் ஆகும். நம்ம முந்தைய காலத்துல ஒர்க்மேன்ஷிப் இந்த அளவுக்கு செய்ய முடியாது, நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு இந்த அளவுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு இப்படி எல்லாம் செய்யணும், வேலைப்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாதாலையும் பார்பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் தெரியாதாலையும் நம்ம இன்னைக்கு செய்யாம போயிட்டோம். பட் இப்ப ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே இந்த அளவுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து இருக்குது. ஸோ இப்பவும் வெறும் வேஸ்ட் லேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல போய் லோடு பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா ஃபார்ம் ஒர்க் பண்ணி டோட்டல் கான்கிரீட் நம்ம செய்யறதா அட்வைசபிள். உங்க ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த கான்கிரீட்டிங் ஒர்க்ல நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி நம்ம செய்துட்டு இருக்கிறோம், நம்ம கான்கிரீட் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த ஸ்லம் கோன் டெஸ்ட்ல நம்ம கான்கிரீட்டோட ஸ்லம்பை டெஸ்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த கான்கிரீட் என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட் நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்னு செக் பண்றதுக்காக இது மாதிரி நம்ம ஒரு 15 சென்டிமீட்டர் பை 15 சென்டிமீட்டர் பை 15 சென்டிமீட்டருங்கிற சைஸ்ல இருக்கிற ஒரு கியூபை கேஸ்ட் பண்ணிருக்கிறோம். இந்த கியூபை நம்ம ப்ராப்பரா கியூரிங் பண்ணி நமக்கு வந்துட்டு லேப்ல கொடுத்து இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரூஃப் கான்கிரீட்டிங் ஒர்க்குக்கு ஒரு செக்லிஸ்ட் ஃபாலோ பண்றோம். அந்த செக்லிஸ்ட்டை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல PDF நான் கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி வேணா யூஸ் பண்ணிக்கிங்க உங்களோட கான்கிரீட்டிங் ஒர்க்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன், ரேட் அண்ட் எஸ்டிமேஷன் டீடைல்டு PDF இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. டர்ன்கி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டேஷனும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். குவாலிட்டியான ஹசல் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷனுக்கு மேல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.